வணக்கம் நண்பர்களே. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 திராவிட கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு கட்சிகள் தான் அப்டின்னாரு. ஏன்னா, இறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் வந்து கொடநாடு எஸ்டேட்ல வந்து ஒரு கொலை நடந்தது. அத நீங்க கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது, மறுபடியும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்தது. ஏன்னா 2 பேரும் வந்து இத கண்டுபிடிக்க வேணாம்னு அவங்க சொல்றது, அத கண்டுபிடிக்க வேணாம்னு அத கண்டுபிடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் அந்த பிரச்சனை போறதுனால 2 பேருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து என்ன சொல்றது, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்கள் பாலியல் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, மாத்தி இவங்க பண்ணுவாங்க. பட் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்க எதிர்க்க மாரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ற மாரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணன் வந்து தமிழ்நாட்ல தானே இருந்தாரு. எங்க போயிருந்தாரு? இவரு தம்பிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு போராட்டம் பண்ண வேண்டியது தானே! போராட்டம் பண்ணி நீதி வாங்கி குடுக்க வேண்டியது தானே! இங்க ஹைகோர்ட் இல்லன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த வழக்க வந்து எடுக்க வேண்டியது தானே! எத்தனையோ வழிகள் இருக்கு. சும்மா வாய் பேச்சுல வந்து சொல்ல வேண்டியது தான். நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? 2 திராவிடர்களும் திருட்டு கட்சி தான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க நல்ல கட்சி தானே நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு ஒரு அ அந்த பெட்டிஷன் போட்டோ, ஹைகோர்ட்ல போட்டோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு விசாரணை கமிஷனர் வந்து இது பண்ணி ஒரு குழு அமைச்சு வந்து பண்ண போறாங்க. நீங்க ஏன் பண்ணல? ஏன் நீங்களும் தான் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு இதுக்காக அப்படியே சொல்லிட்டு போ வேண்டியது தான்.